ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை ரூட் மாஃபியா டேடியோட நெக்ஸ்ட் பாட்டை தான் இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள இப்போலாம் நான் பேசுகிற விடோட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் வெரி ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள இப்போலாம் சார்லியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சார்லியை ஃபாலோ பண்ணாட்டம் ஜாக்கும் சார்லி என்ன மாதிரி பிளான் பண்ணுறாங்கிறது தெரியும். ஜாக்கும் சார்லியும் பிளான் பண்ணுற பிளானை வச்சு தான் லீயை பிடிக்க முடியும், லீங்கிறது யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி திங்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஜேகப்பும் நம்ம ஒயனுமே சார்லியை ஃபாலோ பண்ணபடி ஒரு பாலடைஞ்ச பில்டிங், ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள தான் இருக்குது. அந்த பிளேஸ்க்கு தூரத்துலேயே காரை பார்க் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் சீக்ரெட்டாக சார்லி யாரை மீட் பண்ண வந்துருக்கான், கண்டிப்பாக அந்த ஜாக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஒய்யனும் ஜேகப்புமே நேராக அந்த பாலடைஞ்ச பில்டிங்கிட்ட சவுண்ட் எதுவுமே போடாமல் ரொம்ப அமைதியாக 2 பேருமே உள்ளே என்ட்ராகிறாங்க. அந்த பாலடைஞ்ச பில்டிங்கிட்ட நம்ம ஜேகப்பும் நம்ம ஒய்யனும் திங்க் பண்ண மாதிரி சார்லி ஜாக்கை தான் பார்க்க வந்துருக்கான். நம்ம ஜேகே இந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரக்கை இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆன் பண்ண போகிற இன்ஃபர்மேஷனை ஜாக்கு சார்லி கிட்ட சொல்லிட்டு இன்னும் நிறைய மணிலாம் கொடுக்குறான். அந்த பிளேஸில் அந்த ட்ரக்கை ஹைஜெக் பண்ணி அதே பிளேஸில் ஜேகே நீ கில் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி ஜேகேயை கில் பண்ணதுக்கான பிளான் தான் அங்கே நடந்துகிட்ருக்கு. ஏன்னா ஜாக் தான் ஒரு டீலர் மூலியமாக ஜேகே கிட்ட நிறைய ட்ரக்ஸ் கேட்டிருப்பான். அதை இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு கொண்டு ட்ரக்ஸை கொடுக்கணுங்கிற மாதிரி ஃபுல்லாக அதை பேசி டீல்லாம் முடிச்சிருப்பாங்க. அந்த பிளான் போட்டது ஜாக் தான். பண்ணான்னு ஜேகே அந்த பிளேஸ்க்கு ட்ரக்கோட வருவான், அவனை அதே பிளேஸில் கில் பண்ணலான்ங்கிற மாதிரி இந்த மாதிரி பிளானை போட்டுட்டு அந்த பிளேஸில் போலீஸ் ஆஃபீஸர்ஸோட சார்லி என்ட்ராகி ஜேகேயை கில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதில் ஜாக்கை என்ட்ராகாமல் சார்லி என்ட்ராக வைக்கிறான். சார்லியுமே அந்த மணி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு சொல்லிட்டல 2 டேஸில் அந்த ட்ரக்கை எடுத்துகிட்டு போகிற ஜேகே டெத்தான நியூஸ் தான் இந்த வேர்ல்டு முழுக்க வரப்போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மணியை வாங்கினபடி சார்லி அப்படியே வெளியே வந்தா இந்த மூமெண்ட்டை ஜேகப்பும் ஒய்னும் நோட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு நம்மளோட பிரதரை கில் பண்ணதுக்கு பிளான் பண்ணுவாங்கன்னு திங்க் பண்ணலையே, எப்படி அவன் ஏன் பிரதரை கில் பண்ணுற அளவுக்கு இந்த அளவுக்கு பிளான் பண்ணி மணியை வாங்குறான். சார்லி நீ தப்பு பண்ணிட்ட, ஏன் பிரதரை நான் இருக்க சொல்ல உன்னால் டச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகப் அப்படி சார்லியை நோட் பண்ணால் ஒயினுக்குமே இவங்க என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலையே. ஆனால் 2 டேஸ் கழிச்சு ஜங்கு கூட உயிருக்கு ஏதோ ஆபத்துங்கிறது மட்டும் தெரியுதுங்கிற மாதிரி நம்ம ஒயின் திங்க் பண்ணபடியே ஜேகப்பும் ஒயினுமே அப்படியே நேராக ஹவுஸ்க்கு வராங்க. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு வந்தோம். இப்போது நம்ம டே சைடு தான் காலேஜ் ஒர்க்கெலாம் பண்ணிவிட்டு காலேஜ் எண்டாகி நேராக ஹவுஸுக்கு வரலான்னுங்கிற மாதிரி மெயின் டோர்கிட்ட வருவாரா. இந்த மாதிரி அந்த மெயின் கேட்டுக்கிட்டேயே ஃபிலிக்ஸ் நிற்கிறத பார்த்துட்டு டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. என்ன இவன் இங்கே வந்துருக்குறான், அது என்ன அவன் ஃபேஸில் ஒரு பக்கம் முழுக்க அப்படி ஒரு மாதிரி டேமேஜ் ஆகியிருக்கு, ஜொங்குக்கு வச்ச பஞ்சில் டேமேஜ் ஆகியிருக்குமா அந்த பொசிஷன்லேயே நிற்கிறான். இதை பார்க்க சொல்ல டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. இந்த மாதிரி பைட்டிலேயே ஃபிலிக்ஸை விட்டு வேகமாக அந்த கேட்டை விட்டு வெளியே போனாண்டம் ஜேக்கோட பாடி கார்ட்ஸ் காரோடு இருப்பாங்க. அந்த பிளேஸ்க்கு போகணும். அந்த மூமெண்ட்டுக்கு நேராக நம்ம ஃபிலிக்ஸை கிராஸ் பண்ணுற மாதிரி போனோம். டேக்கு முன்னாடி அப்படி ஃபிலிக்ஸ் என்றாகி என்ன ஒன்று தானே பார்க்க வந்துருக்கேனுங்கிறது உனக்கு தெரியுதுல்ல, உன் பாட்டுக்கு என்னை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்க, என்னடா நினச்சிட்ருக்க, நீ என்ன நினச்சிட்ருக்க, ஜேகே வச்சு பயமுறுத்திட்டா பயந்துருவேனா அப்படிங்கிற மாதிரி டேயை பயமுறுத்துவான். இந்த மாதிரி பயமுறுத்தினா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, ஏன் இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணுற, இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணினா ஹயாங்ஸ்டெல்லாம் போய் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி டே அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனோம். டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சி ஒரு மாதிரி திருக்கி வளைச்சபடி டேயோட பேக் சைடு முதுகு இருக்குல்ல அந்த பிளேஸில் லாக் பண்ணபடி டேயை க்ரிப்பை பிடிக்கிறான். பேக்கப் பண்ண மாதிரி ஒரு மாதிரி பொசிஷனில் இந்த மாதிரி டேயோட ஹேண்ட்ஸை திருக்கி வளைச்சி பேக் சைடாக வச்சு லாக் பண்ணபடி பிடிக்கிற மூமெண்ட்டுக்கு டே பெயின் தாங்க முடியாமல் கட்டுறாரு. என்ன பண்ணுற ஹேண்ட்ஸை விடு, வலிக்குது, என்ன பண்ணுற, என்னை விடு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டுனா. இப்போ நீ என் கூட அமைதியாக நான் சொல்கிற பிளேஸ்க்கு வர, என்னை மேரேஜ் பண்ணிக்கிற, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட்ஸை விடு, இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணாட, நீ சொன்னால் நான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன்னா என்னை விடு ஜிமின் ஹேண்ட்ஸ் வலிக்கிடா அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. அந்த மாதிரி அழுதான் ஜிமின் அவமே நம்ம ஃபிலிக்ஸை தள்ளலான்னுங்கிற மாதிரி ஃபிலிக்ஸை பிரேக் பண்ணலாம், டே விட்டு மூவ் ஆன் பண்ணலான்னுங்கிற மாதிரி ஃபிலிக்ஸை பிடிச்சி புஷ் பண்ணி இழுத்தா ஜிமினாவோட நெக்கே பிடிச்சி ஃபிலிக்ஸ் இருக்கிறான். என்னடா பண்ணுற என் ஃப்ரெண்டை விட்றா அப்படிங்கிற மாதிரி டே கட்டுனா ஜேகேயோட பாடி எடுத்து சுகாவோட
டேயோட பாடி கார்ட்ஸும் அந்த பிளேஸில் கரெக்டாக என்ட்ராகி ஃபிலிக்ஸை நம்ம வீமீன்கிட்ட இருந்து மூவ் ஆன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணால் இங்கே பாருடா தப்பிச்சிட்டதை மட்டும் நினைக்காத, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டே, உன்னை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், நீ எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி கட்டிட்டு ஃபிலிக்ஸ் பைக்கில் வந்துருப்பானா அந்த பைக் எடுத்தபடி அங்கேருந்து கிளம்புனா டேடா அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் அவ்வளோ வெறியை நோட் பண்ணிவிட்டு இங்கே நடந்த மோமெண்ட்டு என் ஹயாங்க்கும் ஜேக்குக்கும் தெரியக்கூடாது, எப்படியாவது சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பாடி கார்ட்ஸே மிரட்டுறாரு. இந்த மாதிரி மிரட்டிட்டு வேகமாக வந்து காரில் உட்காண்டபடி ஹேண்ட்ஸை அப்படியே லைட்டாக பிடிச்சி விட்றாரு. ரொம்ப வலிக்குதாட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி டேயுமே ஜிமினா போட்டு சொன்னால் ஜிமினாவோட நெக்கை கிரிப்பை பிடிச்சிருப்பான்ல அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஃபிலிக்ஸோட ஃபிங்கர்ஸு ஜிமினாவோட நெக்கில் அப்படியே டைட்டாக படிஞ்சிருக்கு. டேயோட ஹேண்ட்ஸ்லேயே அந்த மிடம் படிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இவ்வளோ கிரிப்பை பிடிச்சிருக்க மூமெண்ட்டில் ஃபிங்கர் ஃப்ரிண்ட்ஸ் இருக்கிற மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு ஐயோ உன் நெக்கில் இந்த மாதிரி ஃபிங்கராக தெரியுதே, இதை மட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது பார்த்தா உன் நெக்கை யார் இந்த மாதிரி பிடிச்சான்னு கேட்டால் என்ன சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் நெக்கை மறைச்சிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு கர்ச்சிப் எடுத்து ஃபுல்லாக நெக்கை கவர் பண்ணபடி நம்ம ஜிமினா கட்டிக்கிறாரு. இந்த மாதிரி கட்டிட்டு நம்ம இங்கே நடந்த மூமெண்ட் எதையுமே ஷோக்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் யார்கிட்டையும் சொல்லாண்டானுங்கிற மாதிரி பீமினே பேசினபடி நேராக ஹவுஸ்க்கு வராங்க. இப்போ ஹவுஸ்குள்ளே நம்ம ஜேகப்பும் வைனுக்குள்ளே என்ட்ராக்கி ஆரம்பியும் ஜினியை நோட் பண்ணிவிட்டு இந்த சார்லி இவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருப்பான்னு கொஞ்சம் கூட திங்க் பண்ணல, என்னோடய பிரதரையே கில் பண்ணுற அளவுக்கு ஹோல் ஒர்க்கையும் பண்ணியிருக்கான், கண்டிப்பாக அந்த சார்லியே இந்த டைம் விடக்கூடாது, ஒரு போலீஸ் ஹையர் ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கான், ஜியாக்கிட்ட இவ்வளோ மணி வாங்கினா அதை நாங்கள் 2 பேரோட ஐசாலையும் பார்த்தோம், அவன் இவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்கான், 2 days கழிச்சு ஜங்குக்கு ஏதாவது ஆர்டர் வந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷனில் ஜேகப்பும் வையனும் ஜினுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தா எனக்கு சரியாக தெரியலையாடா, அவன் எதுவும் என்கிட்ட சொல்லலையே, சரி ஜங்குக்கு இப்போ எங்கே ஒர்க்கை முடிச்சுட்டு ஹவுஸ்க்கு வர டைம்டா, சரி நம்ம போட்டு சீக்கிரட்டாக இருப்போம்ல அந்த ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 4 பாய்ஸுமே அப்படியே நேராக ஸ்டெப் ஏறி சீக்கிரட்டாக பாய்ஸஸ் எல்லோரும் தனியாக சீக்கிரட்டாக பேசிக்கிறதுக்கு ஒரு ரூம் வச்சுட்டு இருப்பாங்க, அந்த ரூமுக்கு போவாங்களா. இந்த மாதிரி போயிட்டு இருந்தா அந்த ஹவுஸ்க்குள்ளே வீமின் 2 பேருமே என்ட்ராகிறாங்க, பதட்டத்தில் என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா டேயும் ஜிமினா வர மூமெண்ட்டை பாய்ஸஸ் நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு டே ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒயன் கேட்கவும் ஒன்றும் இல்லை சிஸ்டர் சும்மாடா காலேஜ் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஹவுஸ்க்கு வர, காலேஜில் கொஞ்சம் ஒர்க் இருந்தாலும் லேட் ஆகிடுச்சி ஹவுஸ்க்கு வர அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்ட பேசிக்கிட்டு சரி ஜிமின் வா நமக்கு காலேஜ் ஒர்க்கெலாம் இருக்குல்ல காலேஜ் ஒர்க்கை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே நேராக டேயோட ரூம்க்குள்ளேயே ஜிமினாவை கூப்பிட்டு போயிடுவார். இந்த மாதிரி கூப்பிட்டு போனால் சரி அவங்க ஏதாவது காலேஜ் ஒர்க்கை பண்ணுவாங்க, நம்ம ஒர்க்கை பண்ணலாங்கிற மாதிரி 4 பாய்ஸுமே இந்த சீக்ரெட் ரூம்குள்ளே போனால் கரெக்டாக அந்த ஹவுஸ்க்குள்ளே ஜங்குக்கும் ஷுகோவுமே என்ட்ராகிறாங்க. நம்ம ஹயாங்ஸு கால் பண்ணி 2 பேருமே உள்ளே என்ட்ராயிட்டாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா அந்த சீக்ரெட் ரூம்குள்ளே இப்போ நம்ம ஜங்குக்கு நிற்கிறாரு. என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க, என்ன அட்டாக் பண்ணதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்களா? ஆமாம் ஜங்குக், இது உனக்கான ஸ்கெட்சு தான், இப்போ உங்கள்கிட்ட யாராவது ட்ரக்ஸ் கேட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆமாம் 2 daysக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 2 crores மணிக்கு என்கிட்ட ஆர்டர் கேட்டிருக்காங்க, நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அது நீ 2 crores மணி வாங்க போகிறதுக்கான ஆர்டர் கிடையாது, உன்னை மொத்தமாக இந்த வேலை விட்டு அனுப்புறதுக்கான ஹோல் பிளானு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சார்லியும் ஜாக்கும் பேசிகிட்டு இருந்த மொத்தத்தையும் ஒரு வீடியோ மாதிரி கேட்சப் பண்ணி ஜங்குக்கிட்டே காட்டுவாங்களா. அந்த மாதிரி காட்டுனா ஓ என்ன இந்த பிளேஸை வந்து மூவ் ஆன் பண்ணது அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களா, அவங்க உன்னை கில் பண்ணதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது, பட் என்ன பிளானுங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல, 2 பேருமே பிளான் பண்ணியிருக்காங்க, பிளானை எப்படி கண்டுபிடிக்கிறது, உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண, பேசாட்டிக்கு ஜங்குக் நீ அந்த ஒர்க்குக்கு போகாண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் அந்த ஒர்க்குக்கு போகாட்டா அவங்களுக்குலாம் டவுட் ஆகாட்டா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்டேன். அந்த பிளேஸில் நீ ஒர்க்குக்கு போகிட்டு இல்லை வேறு ஏதாவது ஒரு பாடி கார்டை போகவை அப்படிங்கிற மாதிரி ஜின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் அந்த பிளேஸ்க்கு ஒர்க்குக்கு போகலன்னா அந்த பிளான் மட்டும் சொதப்புண்டா அப்படிங்கிற மாதிரி ஒயன் சொன்னேன். என்ன ஆளுக்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் அந்த பிளேஸ்க்கு ஒர்க்குக்கு போகக்கூடாதா, அவனுக்கு பயந்து நான் இந்த பிளேஸில் ஒர்க்கை பிரேக் பண்ணிவிட்டு நான் என்ன மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் இருக்கணுமா, இல்லாட்டி மாஃபியாவாகவே இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு ஹவுஸில் இருக்கணுமா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஓகே ஃபைன், என்னோடய காரியங்க திங்க் பண்ணி என்னோடய பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் என்னை பற்றி திங்க் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு அது நல்லா புரியுது, பட் இந்த பிளேஸில் சார்லி போட்ட பிளானை தான் நான் பிரேக் பண்ண நினைக்கணும். சார்லி என்னை ஒவ்வொரு டைமாக அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அந்த ஜாக்கோட ஹெட் யாருங்கிறதே தெரில, ஜாக்குக்கு நான் ஃபினிஷிங் வைக்க வேண்டியது இருக்குது, முதல்ல என்னையே பிளான் பண்ணி என்னையே கில் பண்ணதுக்கு ஹோல் ஒர்க்கையும் பண்ணி மணி வாங்கினாம்ல,
அவனுக்கு இந்த ஜேகே யாருங்கிறத நான் காட்டிக்கிட்டிருவேன். இந்த பிளான் படியே நடக்கட்டும். நான் அந்த சார்லியை ஐ டு ஐ டைரெக்டாக நான் நோட் பண்ணிக்கிறேன். அந்த பிளேஸில் நான் டெட்டானாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசினா ஜின்னு வேகமாக ஜொங்குக்கு ஸ்லாப் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணால் பாய்ஸஸ் அவ்வளோ பேரும் ஜின்னு நோட் பண்ணா, என்னடா என்ன மாஃபியா கிங்குனா வெளியே இருக்கிற மற்ற பர்சன்ஸ் கிட்ட உன்னோட ரூடு கேரக்டரை காட்டிட்டு ஜொங்குக். நான் உன்னோட ஹயாங், எங்களுக்கான ரெஸ்பெக்ட்ஸை ஒழுங்காக கொடுத்துட்டு பேசுனேன். என்ன பெருசாக பேசிகிட்டு இருக்க? நானே சிங்கிளாக போவேன், நானே அந்த சார்லியை பார்த்துப்பேன், இல்லைன்னா டெட் ஆயிடுவேண்ணா. ஏண்டா டே, ஒன்று டெட் ஆகிறதுக்காக தான் நாங்கள் இந்த ஒர்க்கெல்லாம் சீக்கிரட்டாக பண்ணிகிட்டு இருக்கோமா? ஜங்கு பேசுகிற வார்த்தையை கரெக்டாக பேசணும், ஒழுங்காக பேசணும். ஹயாங்ஸ்க்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக பேசணும். பாடி கார்ட்ஸ்கிட்டையும் எனிமிஸ்கிட்டையும் மற்ற அதர் பர்சன்ட்டையும் பேசுகிற மாதிரி எங்ககிட்ட பேசுனேன்னு வச்சுக்கோ, பிறகு பிரெட்டன் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜீனி திட்டுனா ஜங்குக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க மோமெண்ட்டை சுகர் நோட் பண்ணிவிட்டு, சரி ஓகே ஹயாங் டென்ஷன் ஆகாதீங்க, எதுக்கு ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் ஏன் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன பண்ண, அந்த பிளேஸ்க்கு நம்ம எப்படி அந்த ட்ரக்ஸை சேஃபாக எட்டு போகிறது? நமக்கு ட்ரக்கும் சேல் ஆகணும், அந்த ட்ரூ க்ரோஸும் நம்ம ஹேண்ட்ஸில் கிடைக்கணும், ஜேக்கிக்கும் எதுவும் ஆகக்கூடாது. பிளான் என்ன பண்ண? சார்லி என்ன பண்ணிகிட்டு இருக்கானுங்கிறது தெரியலையே. அவன் ஆல்ரெடி பிளான் எல்லாத்தையும் பண்ணிட்டான், ஆனால் அவன் பிளான் என்னென்னுங்கிறது தான் எங்களுக்கே தெரியல. அப்போ பிளானு நம்ம தனியாக போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒயன் சொல்கிறாங்க. இந்தமாதிரி சொன்னால் ஆரம்பண்டா ஒயன் சொல்கிறது கரெக்டு தானே, பிளானை நம்மளே தனியாக போட்டுற வேண்டியது தானே. சார்லி அவன் பிளானை அவன் சக்ஸஸ் பண்ணட்டும், நமக்குன்னு தனியாக ஒரு பிளான் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டிஃப்ரெண்ட்டாக இவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணோம், இது கரெக்டாக வராது, அது இப்படி இது இப்படி அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு பிளானில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தான். ஜேகே எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காண்ட்ருக்க மோமெண்ட்டை ஜீன் நோட் பண்ணிவிட்டு ஜேகே பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு, சரி ஓகே சாரி, தெரியாமல் ஸ்லாப் பண்ணிட்டேன், கோர்ட்டில் ஸ்லாப் பண்ணிட்டேன், அதுக்காக ஏன் ஃபேஸை இந்த மாதிரி உருன்னு வச்சுட்டு உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாரா. அந்த மாதிரி பேசுனா, உன் மேலே யாருக்கோ இருந்தா என்னை கீழ் பண்ணதுக்கே உனக்கு ரைட்ஸ் இருக்குது, நான் அதுக்கெல்லாம் ஒன்றும் திங்க் பண்ணியிருக்கல, என்ன பண்ண ஏட்டு பண்ணேன்னு தெரியல, எதுக்காக இந்த ஜாக்குக்கு நான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறேன், அந்த ஜாக்கோட ஹிட்டு எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறானே, ஜாக்கோட ஹிட்டு மட்டும் கிடைச்சானா முதல்ல அவனையே கில் பண்ணிடுவேங்கிற மாதிரி டென்ஷன் ஆனால், கூல் ஜங்குக், இப்போ நான் என்ன சொன்னேன், டேரெக்டாக நேராக மோடி பார்த்துடலான்ட்டு. இப்போ மோடி தான் பார்க்க போகிறோம், நீ மட்டும் இல்லை, உனக்கு சப்போர்ட்டாக நாங்கள் எல்லாருமே இருப்போம். பிளான் படி கரெக்டாக எல்லாம் நடக்கும். 2 days கழிச்சு நீ கண்டிப்பாக அந்த பிளேஸ்க்கு போகிற, ட்ரக்கை நீ தான் எடுத்துகிட்டு போகிற, உனக்கும் ட்ரக்குக்கும் இதுவும் ஆகாதபடி ப்ரொவைட் பண்ண நாங்கள் அத்தனை பர்சன்ஸும் அதே பிளேஸில் தான் இருப்போம், ஓகேயா? நீ டென்ஷன் ஆகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜீன் பேசுகிறத கேட்டு நம்ம ஜொங்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் பாய்ஸஸ்மே இந்த மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணிகிட்டு இருந்தா. இப்போது நைட்டு 9 o'clock ஆயிடுச்சு. நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் ஒன்றா வந்துட்டு ஃபோட்டோ சாப்பிட்டுட்டு இருந்தா, வீமின் ஆல்ரெடி ஃபோட்டோ சாப்பிட்டுட்டு போயிட்டாங்கங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. இதை கேட்டு என்ன எப்போதுட்டே நம்ம பக்கத்தில் தான் உட்காந்து சாப்பிடுவான், போதா குறைக்கு இந்த ஜிமினாவும் நம்ம பக்கத்தில் உட்காந்துருந்தானே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், ஏடோ டப்பாக இருக்குது என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகர் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக்கி ஃபுட்டை சாப்பிட்ட அடுத்த செகண்டே நேராக ஜிமினாவோட ரூமுக்கு தான் வராரு. இந்த மாதிரி ஜிமினாவோட ரூமுக்குள்ளே போனால் ஜிமினா பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருப்பாரா, அந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருந்தா, ஐயோப்பா இவ்வளோ க்யூட்டாக மியா குட்டி மாதிரி அழகாக பிசுன்னு ஸ்லீப் பண்ணுறான். இந்த ஒயிட் பெட்ஷீட்டுக்கும் என்னோடய ஒயிட் பேபிக்கும் அப்படியே பக்காவாக பொருந்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக ஜிமினா பக்கத்தில் வந்துட்டு அப்படியே ஜிமினாவோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணால் ஜிமினா அப்படியே லைட்டாக நெளிச்சு கொடுக்குறாரு. இந்த மாதிரி நெளிச்சு கொடுத்தா நம்ம சுகர் ஸ்மெல் பண்ணபடி, ஓகோ ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணால் இந்த மாதிரி தான் நெளிச்சு கொடுப்பீங்களா, இப்போ பாரு நோஸில் கிஸ் பண்ணுறேனுங்கிற மாதிரி நோஸில் கிஸ் பண்ணால் ஏதோ மஸ்கிட்டோன்னு நினச்சி சுகரோட சீக்ஸ்லேயே அடிச்சிட்டு வரோம். அந்த மாதிரி அடித்தா, டை ஸ்லீப் பண்ணுறியா நடிக்கிறியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஸ்லாப் பண்ண ஜிமினாவோட ஹேண்ட்ஸில் கிஸ் பண்ண ஜிமினா அப்படியே ஸ்லீப்பிங் மூமெண்ட்லேயே ஷை ஆகிட்டு அப்படியே ஆப்போசிட் பக்கமாக திரும்பி படுப்பாரா. பட் ஃபுல்லாக ஸ்லீப்பிங்கில் தான். அந்த மூமெண்ட்டில் திரும்பி படுக்கிற மூமெண்ட்டுக்கு பெட்ஷீட் மூவ் ஆன் ஆகி ஜிமினாவோட நெக் வெளியே தெரியுமா, அந்த மாதிரி தெரிஞ்சேன். ஜிமினாவோட நெக்கில் அப்படியே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரெட் மார்க் இருக்கிற மூமெண்ட்டை சுகர் நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு, இது என்ன இந்த மாதிரி இவ்வளோ ரெட் மார்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுகர் ரொம்ப க்ளோஸாக ஜிமினாவோட ஷர்ட்டில் ஒரு பட்டனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜிமினாவோட நெக்கை நோட் பண்ணால் ஜிமினாவோட நெக்கில் அப்படியே 5 fingers அப்படி க்ரிப்பாக படிஞ்ச மூமெண்ட்டை சுகர் நல்லா நோட் பண்ணுறாரு. இது என்ன ஜிமினாவோட நெக்கில் இந்த மாதிரி இருக்குது, ஓ இதை மறக்கிடா இந்த மாதிரி நீ
என்கிட்டேருந்து தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டு இருந்தியா? ஜிமினா என்ன மாதிரி இருக்கான்னா அப்போ டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா நேராக ஜிமினாக்கிட்டேருந்து எழுந்து டேயோட ரூம்குள்ளே போவார். அந்த மாதிரி போனோம். ஆல்ரெடி நம்ம ஜங்குக் டேக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்காரு. டேயோட அந்த ஃபுல் கே ஷார்ட்டாக மூவ் ஆன் பண்ணபடி டேயோட ஹேண்ட்ஸை நோட் பண்ணபடி இருப்பாரா? அந்த மாதிரி இருந்தால் அண்டர் ரூம்குள்ளே சுகா என்ட்ராகி டேயோட ஹேண்ட்ஸை ஜேக்கி பார்த்துட்டு இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அந்த ஃபிலிக்ஸ் தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கான், பெசாட்டிக்கு அவனை இன்றைக்கி நைட்டே கீல் பண்ணிடட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சொல்லிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பாடி ஆர்ட்ஸ் மூலியமாக எனக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சிச்சு. இன்றைக்கி டேக்கிட்டையும் ஜிமினாக்கிட்டையும் பயங்கரமாக ப்ராப்ளம் பண்ணியிருக்கான். என் பேபி இந்த மாதிரி பனிஷ் பண்ணியிருந்தா என் பிரதரை அந்த மாதிரி பனிஷ் பண்ணியிருக்கான். அவனுக்கு பயம் இல்லை, பயத்தை கொடுத்தா தான் அவனுக்கு நெக்ஸ்ட் டைம் என் பேபி மேலேயும் என் பிரதர் மேலேயும் ஃபேமிலி மேலேயும் டச் பண்ணுற திங்கிங் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து எழுந்துக்கிட்டான். ஒன்னடா எல்லா பிளேஸ்லையும் கில் பண்ணிட்டுக்கு அட்டாக் பண்ணிட்டுக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க. நீ இங்கே இருந்து போக்கடாட்டு உனக்குடா சேஃப் கிடையாது, அந்த ஃபிலிக்ஸை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா அப்படியே அங்கேருந்து நேராக ஹவுஸ்லேருந்து வெளியே பண்ணோம். ஃபிலிக்ஸ் தான் கண்டிப்பாக பாரு நெக்ஸ்ட் டே அந்த டேயை இந்த கிளப்புக்கே நான் கூட்டிகிட்டு வருவேன்டா, டேக் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணி என்னதான் எடுத்துப்பேன்டானுங்கிற மாதிரி டேயை வச்சு நிறைய டாட்டியாக பேசிட்டு ட்ரிங்க் பண்ணபடி உட்காந்துருந்தேன். பேக் சைடில் நின்று கேட்குற சுகா ரொம்ப காண்டாகி அங்கே இருக்க ட்ரிங்க் பாட்டெல்லாம் எடுத்து ஃபிலிக்ஸோட ஹெட்லேயே அடித்தா. ஃபிலிக்ஸ் அப்படி எழுந்து சுகாவை நோட் பண்ணால் என்ன திமிரு இருந்தால் அவ்வளோ தூரத்துக்கு நான் சொல்லியும் கேம் பிரதர்கிட்டே ப்ளே பண்ணுவியாடா, நான் இருக்க சொல்லி நீ ப்ளே பண்ணிடுவியானுங்கிற மாதிரி ஃபிலிக்ஸோட ஃபேஸ்லேயே பஞ்சு மேலே பஞ்சை வச்சிருவார். போனா போடு பொழைச்சி போன விட்டால் ஏன் ஃபேமிலியில் ஏன் பாய் ஃப்ரெண்ட் மேலே கையை வைக்கிறேன், ஏன் பிரதர் மேலே டேட்டி திங்கிங்காக வருது உனக்குங்கிற மாதிரி இந்த மாதிரி பயங்கரமாக அடி நான் அடித்து பஞ்சு மேலே பஞ்சு வச்சுட்டு இதாண்டா உனக்கு லாஸ்ட்டு, இதுக்கு மேலேயும் டே பக்கத்துலேயும் ஜிமினா பக்கத்துலேயும் நீ நின்னதையோ நீ ஏதோட ப்ராப்ளம் பண்ணதையோ நான் நோட் பண்ணேன். அன்னைக்கு தான் நீ லாஸ்ட்டாக இந்த வேர்ல்டில் இருப்ப, அட மைண்டில் வச்சுக்கோ. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, ஜேகே உனக்கு எனிமையாக இருந்தால் ஜேகே பாட்டு உனக்கு பயம் இல்லைன்னா நான் என் பிரதரை விட்டு கொடுத்துட்டு போகணுமா? என் பிரதர் பக்கத்தில் உன் சேடாக பட்டுச்சு மொத்தமாக உன்னை கொளுத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அப்படியே அந்த கிளப்பை விட்டு வேகமாக வெளியே போனான். இதை பார்க்க சொல்ல ஜாக்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. என்ன திமிர் இந்த சுகா இந்த ஜாக்கை இந்த மாதிரி ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டானுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக்கு காண்டாகி இங்கே நடந்த மொமெண்ட் அப்படியே லீக்கிட்ட சுகா இந்த மாதிரி உன் பிரதரை அடிச்சுட்டு போயிட்டான், இப்போ உன் பிரதர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன நினச்சிட்டு இருக்கான்ற சுகா, அவனுக்கும் எனக்குன்னா எந்த ப்ராப்ளம் இல்லையே, அவனுக்கும் உனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, பட் உன் பிரதர் தான்டா சும்மா இல்லாமல் அவன் பிரதர்கிட்ட போய் ப்ராப்ளம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஜாக் அப்படியே வாய்க்குள்ளேயே முணுமுணுத்தான். என்ன சொல்கிற ஜாக், அது ஒன்றும் இல்லை, ஃபிலிக்ஸ் தான் டேயையும் ஜிமினாவையும் பனிஷ் பண்ணிட்டான் காலேஜில் போய், அந்த கோவத்தில் தான் சுகா அந்த மாதிரி பண்ணிட்டான். ஓ, என் பிரதர் பனிஷ் பண்ணால் அவன் என் பிரதரை பெட்டில் அட்மிட் ஆகிற அளவுக்கு பண்ணுவானாம், அந்த டேயையும் ஜிமினாவையும் ஏதாவது பண்ணணும். என் பிரதர் இப்படி அட்மிட் ஆகிருக்கான், பெட்டில் எப்படி அட்மிட் ஆகிருக்கானோ அதேமாரி அவனோட பாய் ஃப்ரெண்டும் டேயும் அட்மிட் ஆகணும். டேயும் ஜிமினாவும் காலேஜுக்கு போகிற அந்த பிளேஸில் டே ஜிமினா போகிற கார் ஆக்சிடெண்ட் பண்ணுங்கடா, அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகட்டு. என் பிரதர் இந்த மாதிரி இருக்கிற பொசிஷனை பார்த்து நான் துடிக்கிற மாதிரி அந்த சுகமும் துடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டேயை கில் பண்ணதுக்கு லீவ் ஒர்க் பண்ணால் இந்த மூமெண்ட்டை ஜாக் நோட் பண்ணிவிட்டு பிளான் சக்ஸஸ், டேலியே கில் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணபடி ஜாக் நோட் பண்ணான். என்ன பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸு மயக்கத்தில் இருந்தவன் எழுந்து, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இந்த மாதிரி டே அட்டாக் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உனக்கு ஒன்றும் தெரியாது ஃபிலிக்ஸ், இப்போ என்ன உனக்கு டே தானே வேணும், அவனை பனிஷ் பண்ணிவிட்டு அந்த டேயை அப்படியே தூக்கி கொண்டு உங்ககிட்ட போடுறேன், அப்புறம் அந்த டேட்டை நீ என்னம்மா பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நான் சொல்கிறது நீ கேளு, உனக்கு டே தானே வேணும், டே உங்ககிட்ட கொண்டு கொடுத்துருவேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நீ அந்த ரூமை விட்டு வெளியே போனான். என்னடா பிரதர்ஸ் 2 பேரை புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, சரி பிளான் நடக்கிற அந்த குட்டி கேப்பில் ஒரு சின்ன கேப் கூட எனக்கு கிடைக்காட்டா என்ன, அந்த குட்டி கேப்பில் அந்த டேயை நானே போட்டு தள்ளிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு திங்க் பண்ணிட்டு இருந்தா, இது எதுவுமே தெரியாமல் நம்ம வீமின் 2 பேருமே காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கிளம்பிட்டு இருந்தேன். சுகாடா நம்ம ஜிமினாவை நோட் பண்ணிகிட்டு இருப்பார், அந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம டே ஸ்மைல் பண்ணபடி கீழே இறங்கி வந்தா ஜேகே சுகாவும்
ஹாலில் உட்காந்துருக்க மொமெண்ட்டை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே வந்தவர் சிரிப்பெல்லாம் நிப்பாட்டிட்டு ஜிமினா பக்கத்தில் வந்து நின்றுட்டு, என்னடா ஏதாவது உன் பிரதரும் என் பிரதரும் கேட்டாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இது வரைக்கும் எதுவும் சுகா கேட்கல. பட்டு சுகாவோட பார்வையை பார்க்க சொல்ல ஏதோ அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் போலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன நீ வளரட்டியா, நான் ஒன்றும் சொல்லலடா அவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா, மேம் டேடு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நாங்கள் காலேஜுக்கு கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீன் 2 பேருமே காலேஜுக்கு போகலான்ங்கிற மாதிரி போனோம். 2 பேரும் இவ்வளோ வேகமாக எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்பாரா இந்த மாதிரி கேட்டான். வேமினி ஷாக்காக்கி காலேஜுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி திரும்புவாங்களாம். ஒரு 2 டேஸ் காலேஜுக்கு எங்கேயும் போகாண்டா. எதுக்கு போகாண்டா நம்மளை? ஏன் ஜேகே மாமா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏன் அவன் ரீசன்லாம் சொன்னாடா நீங்கள் 2 காலேஜுக்கு போவியோ இல்லை போக மாட்டியோ அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும், என்ன 2 பேரும் திட்டுற மாட்டிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நான் காலேஜுக்கு போகணும் இன்றைக்கி எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகாவும் ஜேக்கையும் சொல்கிறது கேட்காமலே நேராக காரில் வந்து உட்காருதாங்க. கார் அப்படியே நேராக காலேஜுக்கு போய்கிட்டு, இந்த மாதிரி காலேஜுக்கு போனால் இப்போ கரெக்டாக ரெடி பண்ண பர்சன்ஸ் நம்ம வீமீனோட காரை ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி வந்தால் வீமீனை காரை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 20 கார்ஸ் ஃபாலோ பண்ணி வருது. நடு சென்ட்ரலில் தான் நம்ம வீமீனோட கார் வருது. இது என்னடா ஜிமினு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காரை சுற்றி வீமீன் இருக்கிற காரை சுற்றி 20 கார்ஸ் இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு, உன் பிரதருக்கும் என் பிரதருக்கும் ஏதோ பைத்தியம் பிடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். எதுக்குடா இப்படி ப்ராப்ளம் பண்ணுறாங்க? நம்ம என்ன விஐபியாடா இந்த மாதிரி இத்தனை கார்ஸ் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு போகணுங்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, காண்டாகி இதுக்கெலாம் காரணம் ஓம் பிரதராக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பாட்டு கட்டுனா சான்ஸே இல்லை, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுறது சுகாவாடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என் பிரதர் டேரக்டாக வருவான், இந்த மாதிரிலாம் இத்தனை பர்சன்ஸ் அனுப்ப மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாட்டே பிடிச்சிட்டு இருந்தோம். 2 பேரும் சேர்ந்து தாண்டா இந்த ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கோரஸாக வேறு வீமின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா போட்ட பிளான் இதில் சொதப்பட்டு, ஏன்னா வீமீனை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அட்டனை கார்ஸ் வருதுல்ல, இதில் எந்த காரில் நம்மகிட்டையும் ஜிமினாவும் இருக்காங்கங்கிறது அந்த பர்சன்ட்டுக்கு தெரியல. அந்த மூமெண்ட்டில் வீமீன் சேஃபாக காலேஜுக்குள்ளே போயிருந்தாங்க. இந்த மாதிரி காலேஜுக்குள்ளே போனோம். காலேஜ் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருந்தோம். 2 டேஸ் அப்படியே மூவ் ஆன் ஆகுது. இப்போ 2 டேஸ் கழிச்சு இன்றைக்கி தான் அந்த ட்ரக்ஸை எடுத்துகிட்டு போகணும் நம்ம ஜங்குக். அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணபடி காலேஜுக்கு ரெடி ஆனபடியே கரெக்டாக டோரை வந்து ஓப்பன் பண்ணோம். டோருக்கு வெளியே தான் நம்ம ஜேகே நிற்கிறாரு. என்னாச்சு மாமா, என்ன வாட்ச்மேன் மாதிரி டோருக்கு வெளியவே நிற்கிற? ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா என்ன? இல்லை என் ரூமில் ஏதாவது திங்ஸை மறந்து வச்சுட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜேகே நோட் பண்ணிக்கிட்டே இருந்தா க்ளோஸ் ஆகிட்டு எதுவுமே பேசலை. டேயோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணப்படி லிப் லாக் பண்ணா. என்ன ஆச்சு இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஷாக்லேயே நம்ம ஜேகே நோட் பண்ணிகிட்டு இருந்தா அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு டேயை ரீட் பண்ண முடியாத அளவுக்கு கிரிப்பாக ஹக் பண்ணிவிட்டு, நான் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஒர்க் பண்ண போகிறேன், இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு கண்டிப்பாக திரும்பி உன்கிட்ட வரணுன்னு தான் எனக்கு திங்கிங்காக இருக்குது. நான் கண்டிப்பாக உன்கிட்ட வருவேன்லாட்டே, எனக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இரு. எனக்கு கொஞ்சம் பயமாகவும் தான் இருக்குது, ஏதாவது ஆகிருமோ, பிளான் சொதப்பிடுமோ அப்படிங்கிற திங்கிங்கும் வருது. அப்படிங்கிற மாதிரி ஜேகேக்குள்ளே திங்க் பண்ணிவிட்டு, எங்கள் பேரட்டே, நான் இன்றைக்கி ஒரு ஒர்க் விஷயமா வெளியே போகிறேன். எப்போதும் ஒர்க்குக்கு போக தானே மாமா செய்வேன், பட் இந்த ஒர்க் ரொம்ப ரிஸ்க், இந்த ஒர்க்கில் உன் மாமாவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டாம். அதெல்லாம் என் மாமாவுக்கு எதுவுமே ஆகாது, நீ சீக்கிரமாகவே ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடுவ, நான் ஈவினிங் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி டே சொல்வாரா இனிமேல் சொல்கிறது கேட்டு டேயோட சீக்ஸில் டைட்டான பிக்கிஸ் பண்ணிவிட்டு, கண்டிப்பாக இந்த வேர்டுக்காகவே திரும்ப வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே அப்படியே அங்கேருந்து கிளம்புனா. என்னாச்சு மாமாவுக்கு? எப்போதுமே மாஃபியா ஒர்க்குக்கு போனால் ரொம்ப கூலாக கேஷுவலாக வந்து பேசிட்டு போமா, இன்றைக்கி ஏன் மாமா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி பதட்டத்தில் பேசுகிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கிளறிங்க வந்தால் ஜிமினாவும் அதே டென்ஷனில் உட்காந்துருக்கிட்ட நோட் பண்ணிவிட்டு, என்னடா ஆச்சு, ஏன்டா இவ்வளோ டென்ஷனாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். இன்றைக்கி இந்த மாதிரி ஜேகேயை ஒரு டீம் கில் பண்ண போடான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு ஷாக் ஆகி என்ன வளர்ற அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை நோட் பண்ணான். ஹயாங்ஸ் எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ஜேகே ஹயாங்க் எதுவும் ஆகக்கூடாது, ஜேகே தான் இன்றைக்கி கில் பண்ண போகிறாங்களாம், அது இது பிளான் தெரிஞ்சு ஜேகே அந்த பிளேஸுக்கு ஒர்க் பண்ணதுக்கு போகிறான், எவ்வளோவோ பேரண்ட்ஸ் சொல்லி பார்த்துட்டாங்க கேட்க மாட்டேங்கிறான்,
அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ட்ரை பண்ணபடி பேசினேன். டேக்கு இப்போ என்ன புரியுது, ஜேகே ஏன் அந்த மாதிரி பேசிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நேராக நம்ம ஜேகேவோட நேமை சொல்லி கட்டினபடியே ஹவுஸுக்கு வெளியே வந்துட்டோம். ஜேகேவோட கார் அப்படியே அங்கேருந்து வெளியே போமா, கரெக்டாக ஹவுஸுக்கு வெளியே போகிற அந்த செகண்டில் அந்த விண்டோ டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணபடி ஜேகே அப்படியே காருக்கு வெளியே எட்டி பார்க்குறாரு. டேயை நோட் பண்ணிவிட்டு ஒரு பிளைண்ட் கிஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் திரும்பி வருவேன் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போனால் நீ ஒரு சைக்கோடா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இங்கேருந்து கட்டுறாரு. இந்த மாதிரி கற்றுனா இங்கே டைம் ஸ்கிப் ஆகி காலேஜில் தான் மீமின் இருக்காங்க. ஆனால் பட் 2 பேரும் நார்மலாக காலேஜில் எந்த ஒரு ஒர்க்கையுமே பண்ண முடியல. ஜேகேக்கு எதுவும் ஆகிருமோ, தேவையில்லாமல் ஏன் என் பிரதர் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறானுங்கிற மாதிரி ஜிமினா டென்ஷனில் இருந்தால்